கேஸ் இன்பிட்வீனில் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா? இந்த மாதிரி லீகல் அப்டேட் டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துட்டு வரேன். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நார்மலாகவே ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸில் வந்து போலீஸ் ஒரு க்ளோசர் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, சரியா? அந்த க்ளோசர் ரிப்போர்ட்க்கு அகைன்ஸ்டாக கோர்ட்டை வந்து அதர் சைடை வந்து கன்சிடர் பண்ணுங்கள், அதாவது யார் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அவங்க சைடை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, அதாவது எதிர்மனு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, கிரிமினல் கேஸ்ன்ட்டு ஒருத்தங்க ஃபைல் பண்ணுறாங்க, பெட்டிஷனர். யார் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்க பெட்டிஷனர், சரியா? இப்போது கோர்ட்டில் வந்து இந்த போலீஸ் என்ன செய்யுதுன்னா, அதர் சைடு வந்து போலீஸ் ரெஸ்பாண்டன்ட், சரியா? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து கிரிமினல் கேஸ் கிடையாது, இந்த கேஸில் எந்த ஒரு கிரிமினல் அஃபென்ஸோ கிடையாது, இது முழுக்க முழுக்க சிவில் கேஸ், அதனால் இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, சரியா? அதுதான் க்ளோசர் பெட்டிஷன். அந்த க்ளோசர் பெட்டிஷனை அகைன்ஸ்டாக நம்ம ஃபைல் பண்ணுறது தான் இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன். இப்படி ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் வந்து பெட்டிஷனர், அதாவது கேஸ் யார் ஃபைல் பண்ணாங்களோ அவங்க ஃபைல் பண்ணும்போது அவங்களுடைய தரப்பை கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் அவங்களுடைய தரப்பை வந்து விசாரிப்பாங்க. உங்களுடைய சைடு வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு, உங்களோட சைடு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இந்த கேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.